தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களும் உங்களை அழைத்த அழைப்பும் மாறாதது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது நிலையானது, ஒருபோதும் அது மாறாதது. இன்றைக்கும் தேவன் உங்கள் மேலே கிருபை உள்ளவராய், தேவன் உங்களை அழைக்கிற அழைப்பிலே உங்களுக்கு தேவனுடைய கிருபைகளையும் வரங்களையும் அள்ளித்தருகிறவராய் கர்த்தர் இருக்கிறார். இதற்கு ஒப்புணையான பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 54வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கும்போது வாசிப்போம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது, அது நிலை பெயராது, அது நிச்சயமாக மாறாததாய் நான் உண்மையில் வைத்த கிருபை, நான் உண்மையில் வைத்த அழைப்பு அது மாறாததாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மணவாட்டி சபைக்கு இங்கே அவர் சொல்லுகிறார், கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்திரீயை போல இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு? மணவாட்டி சபை. ஆமாம், நீங்கள் எல்லாரும் மணவாட்டியாக இருக்கிறபடினாலே இந்த மணவாட்டி எப்படி இருக்கிறாளாம்? கைவிடப்பட்டவள் போலவும் மனம் நொந்தவள் போலவும் அப்படியே காணப்படும் போது தான் ஆண்டவர் தேற்றுவதற்கு சொல்லுகிறார், நீ ஏன் கைவிடப்பட்டவள் போல உணர்கிறாய்? நீ ஏன் மனம் நொந்து போயிருக்கிறாள்? உன்னை நான் அழைத்தேன். ஹல்லேலூயா. உன்னை நான் அழைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது. என்னது? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதிகாரிகளை அழைக்கவில்லை, அரசியல்வாதிகளை அழைக்கவில்லை, அழகிகளை அழைக்கவில்லை, டேலண்ட் உள்ளவர்களை அழைக்கவில்லை, ஞானிகளை அழைக்கவில்லை. கர்த்தர் ஒன்றுக்கும் உதவாத நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்தபடினாலே, அவர் அழைத்த அழைப்புக்கு எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. என்னை அழைத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னை பெயர் சொல்லி அழைத்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்களே நிலை உயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே. நீ ஒருவேளை எல்லாரும் போயிட்டாங்களே, எல்லாரும் என் மேலே அன்பு செலுத்த மாட்டேங்கிறாங்களே, ஐயோ இவங்க அப்படி இருக்காங்களே, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை ஆயிற்றே, கஷ்டமாயிற்றே, வீடு போச்சே, நகை போச்சே, ஐயோ ஐயோ என்று நீ கலங்க வேண்டாம். மலைகளே விலகி போனாலும் பர்வதங்களே நிலை பெயர்ந்து போனாலும் ஒன்று உனக்குள்ளே இருக்கிறது, என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் என்னுடைய கிருபையும் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் அழைத்தேன், உன்னை நான் அழைத்தேன். அந்த அழைப்பினுடைய அந்த மேன்மை தெரியாதபடிக்கு நாம் இந்த உலகத்தில் உலக காரியங்களையே நினச்சி மனம் நொந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இங்கே அந்த அழைப்பின் மேன்மையைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அது இல்லையே இது இல்லையேன்னு கவலைப்படாதீங்க. எல்லாத்துக்கிட்டையும் இல்லாத ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அழைத்திருக்கிறேன். ஆனபடினாலே அவர் எப்படி அழைத்தாராம்? ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நாம் வாசிக்கும் போது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார். எப்படி நம்மை அழைத்திருக்கிறார்? அவர் தன்னுடைய தீர்மானத்தின்படி, அவர் நம்ம மனசுல நினைச்சு நம்மளை அழைத்தார். ஹல்லேலூயா. அடுத்தது எப்படி அழைத்தார்? 30வது வசனம், எவர்களை முன் குறித்தாரோ முன்குறித்து அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எப்படி அழைத்தார்? முன்குறித்து அழைத்தார். இப்போ நம்ம போய் கடையில் போய் பழம் வாங்க போகிறோன்னா அப்படி பார்ப்போம், பார்த்துட்டு அதே எனக்கு என்னச்சிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி குறித்து நம்ம கேட்பது போல ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் பார்த்துட்டு நம்மளை மட்டும் அதோ அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லலை, நம்ம முன்குறித்து அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளாக இருக்கிற அழைப்பு பெரிய அழைப்பு. கர்த்தர் உங்களை
அவர் தீர்மானத்தின்படி அழைத்தார். ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருந்தார். அவருடைய தீர்மானத்தின்படி உங்களை அழைத்திருக்கிறார். அவர் உங்களை முன்குறித்து உங்களை அழைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் ஸ்பெஷல் இல்லையா? ஹல்லேலூயா, யூ ஆர் த மோஸ்ட் ஸ்பெஷல் ஃபார் லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலானவர்கள். நீங்கள் ரொம்ப அதை தான் சொல்கிறார், நீங்கள் எல்லாவற்றை பார்க்கல விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் விசேஷித்தவர். உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் விசேஷித்தவராய் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், அவனை ஜாதிகளுக்கு தகப்பனாக்கினார். ஏசாயா 52:2 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்தார். அழைக்கும் போது அவர் உன்னை முன்குறிச்சு வச்சார், இவனை என்ன செய்யணும்? ஜாதிகளுக்கு தகப்பனா மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அழைக்கும் போதே அந்த அழைப்பிலே தேவனுடைய கிருபையை வைத்து என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அடுத்து பார்க்கிறோம், மோசேயை தேவன் அழைக்கிறார். மோசேயை அழைக்கும் போது அப்போவே ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? முன்குறிச்சிட்டார், இவனை இஸ்ரவேலின் மேய்ப்பனாக நான் நடத்துவேன் என்று சொல்லி முன்குறித்து அழைத்து விட்டார். அதே போல தாவீதை கர்த்தர் அழைக்கிறார். தாவீதை அழைத்த உடனே சொல்கிறார், இவனை தான் இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தின் ராஜாவாக நான் அபிஷேகம். அப்படி நம்மை அழைக்கும் போதே நம்ம மேலே இருக்கிற அந்த கிருபையையும் அந்த வரங்களையும் வைத்து தான் நம்ம அழைக்கிறார். எனவே ஒருவர் கூட என்னை வச்சு நான் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறாருன்னு ஒருவர் கூட நினைக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய முன்குறித்தல் ஒன்று இருக்கிறது. எனவே தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். தேவன் உன்னை ஏதோ ஒரு காரியத்திற்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாததாயிருக்கிறது. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலை பார்க்கும்போது அங்கே பவுல் அவர் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வாசியுங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஆமென். இங்கே பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, உன்னை நான் அழைத்தேன் எதற்காக என்றால் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார்? விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் வரும். ஐயோ, ஆண்டவர் உண்மையிலே என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரே, நான் நம்பி வந்தேனே, ஆனால் இப்படி காரியங்கள்லாம் இருக்குது, இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்குது, எப்படி அதுதான் நல்ல போராட்டம். ஹல்லேலூயா. அது எல்லாருக்கும் இருக்கணும். அப்பனா தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் விசுவாச போராட்டத்தில் போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் நல்ல போராட்டம் இரண்டாவது சொல்லுகிறார் நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ இந்த உலகத்திற்காக அழைக்கப்படவில்லை. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். எனவே தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மகளே, தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய மகனே, தேவனால் முன்குறிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இங்கே ஒன்று சொல்லுகிறார், நீ நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான் என்னை அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதை விட்டு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையை வைத்தவர்களாக இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் மாறிப்போவோம். இம்மைக்காக அல்ல, இம்மையின் காரியங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்களே மாத்திரமல்ல, உனக்குரிய ஒரு காரியம் உண்டு, நித்திய ஜீவன். உன்னுடைய எண்ணத்தில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது. பரவாயில்ல, ஏதாவது ஒன்று கிடைக்கலனா, ஏதாவது ஒன்று இழந்து போயிட்டீங்கன்னா பரவாயில்ல, போகுது, எனக்கு நித்திய ஜீவனில் இதெல்லாம் கிடைக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறீங்களா? பரவாயில்ல, போகட்டும், நித்திய ஜீவனில் அதை பெற்றுக்கொள்வீர்கள். உலகத்திலே உங்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்படவில்லையா? பரவாயில்லை, போகட்டும், நித்திய ஜீவனிலே நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இதற்காகத்தான் என்னை அழைக்கப்பட்டாய்.
எனவே அதற்காக நீ போராடு மகனே என்று சொல்லி இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்லிவிட்டு 1 கொரிந்தியர் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், நீ இதற்காகத்தான் அழைக்கப்பட்டாய். எனவே இந்த உலகத்திலே விசுவாசத்தின் போராட்டங்களை நீ போராட வேண்டும். ஆனால் உன்னுடைய அழைப்பை நீ பார்க்க வேண்டும். வாசிப்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அழைப்பை பாருங்கள். உங்களுடைய அழைப்பை பார்க்கணும். உலகத்தில் என்னெல்லாம் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவை அறியவில்லை. கர்த்தர் நமக்கு இயேசுவை அறிந்து கொள்ளத்தக்கதான ஒரு ஞானத்தை, ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகம் ஏன் அறியலையாம்? அந்த வசனம் சொல்லி 21 வாசிக்கும்போது, சுய ஞானத்தினாலே உலகம் தேவனை அறியவில்லை. அது சுய ஞானம். அது எப்படி ஆண்டவர் இப்படி அது எப்படி ஆண்டவர் உயிரோடு எந்திரிச்சிருப்பார்? அது சாத்தியமா, இது சாத்தியமான்னு சொல்லி உலக ஞானத்தினாலே உலகம் என்ன செய்யலை? தேவனை அறியவில்லை. தேவனை ஏன் உலகம் பற்றி கொள்ளவில்லை? இன்னொரு முறை யோவான் சொல்லுகிறார், அதனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினாலே அது என்ன செய்யவில்லை? தேவனை பற்றி கொள்ள. ஏன்னா ஆண்டவரிடத்தில் வந்தால் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். ஆமென். ஆனால் உலகத்தினுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது? பொல்லாததாக இருக்கிறது. ஆனபடினாலே அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? தேவனை அறிந்து கொள்ள அவர்கள் வாஞ்சிப்பதும் இல்லை. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுய ஞானம் என்ன செய்கிறது? அவர்களை தேவனை அறிய விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. அது எப்படி, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறபடினாலே சுய ஞானம் தேவனை அறிய விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ உலகத்தில் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை, வசதியானவர்களை வெட்கப்படுத்தும்படியாய் இல்லாதவைகளான நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனராகிய நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற 28, 29 ஆண்டவர் சொல்லுகிறார், எதற்காக அதை செய்தாராம்? தேவனுக்கு ஏன் ஆண்டவர் பலவீனர்களை தெரிந்து கொள்கிறார்? ஏன் ஆண்டவர் ஞானிகளை தெரிந்து கொள்ளவில்லை? ஏன் ஆண்டவர் எளியவர்களை தெரிந்து கொண்டார்? ஏன் என்று சொன்னால், தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடிக்கு என்ன செய்தார்? அப்படி செய்தாராம். ஹல்லேலூயா. ஏன் பணக்காரர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஏற்கனவே பணக்காரன் தான், அவனுக்கு பணத்தை மறுபடி கொடுத்தா என்ன செய்யாது? பணத்தினுடைய அருமை தெரியாது. அப்போ தேவனுக்கு முன்பதாக அவன் தன்னை தாழ்த்த மாட்டான். அவன் என்ன செய்வான்? கம்பீரமாக தான் இருப்பான். பெரிய பலசாலி. அவனை அழைச்சி அவனுக்கு நல்ல பலம் கொடுத்தா அவன் ஏற்கனவே பலசாலி தான். அவனுக்கு என்ன செய்யாது? அதனுடைய அருமை தெரியாது. ஆனால் பலவீனனாகிய நோயாளியாகிய நமக்கு ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்து தேவனை துதிக்க வைக்கும்போது தான் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், நான் அப்படி கிடந்த ஆண்டவரே என்னை இப்படி மாற்றினீங்களே என்று சொல்லுவதற்காக தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் நம்மை பலவீனராகி நம்மை தெரிந்து கொண்டார். இல்லாதவர்களாகிய நம்மை தெரிந்து கொண்டார். பைத்தியமாயிருக்கிற நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை பாருங்கள். உங்களுக்குள்ளாக தேவன் அழைத்த அழைப்பை பார்க்கும்போது பவுல் சொல்லுகிறார், அந்த அழைப்பை நான் பார்த்தேன். 1 கொரிந்தியர் 15, 9, 10 வசனங்களை வாசிக்கும்போது பவுல் சொல்லுகிறார், என்மேல் வைத்த அழைப்பு அப்போஸ்தலரான அழைப்பை தேவன் வைத்திருக்கிறார். வாசியுங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே. இங்கே அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்துகிறார் பாருங்கள். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. அப்போஸ்தலர் என்று பெயர் பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இவன் பெரிய அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்தார். நமக்கு தெரியும் எல்லா அப்போஸ்தலரையும் பெரியவர் யார் தான்? பவுல் தான் என்று சொல்லி தெரியும். பேதுருவை காட்டிலும் இவர் அதிகமான ஊழியங்களை செய்தார், அதிகமாக கர்த்தருக்காக பாடுபட்டார். ஆனால் அவர் என்ன சொல்றார்னா, நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினபடினாலே நான் அப்போஸ்தலர் பெரியவன் அல்ல, அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்லுகிறார் தன்னைத்தான். இதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அவருடைய அழைப்பு அப்போஸ்தலர் என்று சொல்லி அறிந்து கொண்டார். உங்களுடைய அழைப்பை நீங்கள் பார்க்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார், என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதை நாம் பார்க்க வேண்டும். கடந்த நாட்களிலே பாருங்க, 2014 என்று நினைக்கிறேன், ஆஸ்திரேலியாவினுடைய கிரிக்கெட் வீரர் அவர்
ஆடுகளத்திலேயே, அதாவது மைதானத்திலேயே மரித்து போனார். 26 வயசு தான். 2014 ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் என்ன செய்தார்? ஆடுகளத்திலே மரித்தார். பெரிய அளவில் பேசப்பட்டது. அது எப்படி மரித்தாராம்? அந்த பவுன்ஸ் போடும்போது ஒரு பந்து போய் என்ன செஞ்சதாமா, அவர் தலையில் பட்டு. இத்தனைக்கும் அவர் தலையில் என்ன அழிஞ்சிருக்கிறாரு? ஹெல்மெட் அழிஞ்சிருந்தார். பாருங்க, ஹெல்மெட்டு பாதுகாக்காது. வயசு, சின்ன வயசு, அது ஒன்றும் பாதுகாப்பல்ல, தேவனுடைய கிருபை தான். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய வீரர், எத்தனை போலீஸ் பாதுகாப்பு, எத்தனை அவர்களுக்கு கனம், எத்தனை மேன்மை, ஆனாலும் கூட அவர்களுக்கு மரணம் வந்தது. நம்மையோ கர்த்தர் அந்த மரணத்திலிருந்து விடுவித்து கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறாரே. உங்களை இம்மட்டும் வைத்திருக்கிறதே, இம்மட்டும் உயிரோடு வைத்திருக்கிறதே தேவனுடைய கிருபை தான். தேவன் உங்களை அழைத்த அழைப்பு தான். அவர் உங்களை ஒரு நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார். எனவே அந்த அழைப்பை பாருங்கள், அந்த அழைப்பை நாம் பார்க்க வேண்டும். பவுலினுடைய அழைப்பு, அவர் அப்போஸ்தலர் என்று சொல்லி அறிந்து கொண்டார். உங்கள் ஒவ்வொருடைய அழைப்பையும் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் வாலிப நாட்களிலே நான் அதிகமாக அங்கே சண்டே கிளாஸ் எடுத்துக்கொண்டு வாலிபர்கள் மத்தியிலும் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். எனவே என்னுடைய நோக்கமெல்லாம் இப்படியே நான் டீச்சர் வேலை பார்த்துட்டு இப்படி இந்த வேலையை செய்து கொண்டே போகலாம். இப்படி நம்ம ஊழியத்தை என்ன செஞ்சிருக்கலாம், பணம் கொடுத்து தாங்கி கொள்ளலாமே தவிர நாம் ஒரு நாளும் போய் அடுத்தவர்கள்ட்ட என்ன செய்யக்கூடாது, பணம் வாங்கக்கூடாதுங்கிற மோட்டிவில் தான் நான் என்ன செஞ்சேன் இருந்தேன். ஆனாலும் கூட எங்களுடைய அழைப்பை குறித்து ஒருவர், நீங்கள் இப்படி செய்தாலும் தேவனுடைய அழைப்பு என்ன, அழைப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னோடனே நான் 3 நாள் உபவாசம் போட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் எனக்கு லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின்படி தேவன் என்னை அழைத்தார், அதை உறுதிப்படுத்தினார் பல விதத்திலும். எனவே கர்த்தர் என்னை அழைப்பு அது இருந்தாலும் நான் என்ன செய்தேன், படிக்கும்படியாக எனக்கு இந்த சேவை செய்யணும்னு ஆசை இருந்தபடினால நான் போய் என்ன செஞ்சேன், நர்சிங், இங்கே தூத்துக்குடியில் அமெரிக்கன் ஆஸ்பத்திரி, அதாவது சேக்ரட் ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் நான் வந்து பிஎஸ்சி நர்சிங்காக போய் சேர்ந்தேன். அங்கே சேர்ந்து கொஞ்ச நாட்கள் ஆன உடனே அங்கே பல பிரச்சனைகள் வந்தது. எங்களுடைய சுப்பீரியன்டென்ட், அங்கே சிஸ்டர்ஸ் இது நடத்துகிறது, அவங்க அந்த சுப்பீரியன் சிஸ்டர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் மகளுக்கு நர்சிங் வேலை செட் ஆகாது, உங்கள் மகளுக்கு டீச்சர் வேலை தான் என்ன செய்யும், செட் ஆகும். அதனால் அவளை என்ன செய்யுங்க, டீச்சருக்கு ட்ரைனிங்க்கு நானே உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்போ எங்கள் ஸ்கூலில் தான் டீச்சர் ட்ரைனிங் பிஎட் ஆரம்பிச்சிருந்தாங்க. அங்கே நானே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், சென்ட் ஜோசப்பில் நீங்கள் டீச்சர் வேலைக்கு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. அப்படியே நான் என்ன செஞ்சேன், அந்த நர்சிங் வேலை செட் ஆகுது. ஆனால் எனக்கு என்ன இருந்தது, ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருந்தது, ஜனங்களுக்கு சேவை செய்யணும்னு வாஞ்ச இருந்தது. ஆனால் என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அழைப்பு டீச்சிங் அழைப்பு. ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு என்ன, என்னுடைய அழைப்பு போதக அழைப்பு. கர்த்தர் அதை விட்டுட்டு நான் என்ன செஞ்சேன், பிஎஸ்சி நர்சிங்கில் போனால் கர்த்தர் விடுவாரா? ஹல்லேலூயா. உங்களுடைய அழைப்பை பாருங்கள். அதுக்குத்தான் நம்முடைய அழைப்பை நாம் பார்க்கணும். நம்ம அழைப்பை விட்டுட்டு எங்கே போனாலும் அதில் ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. உங்கள் அழைப்பை விட்டுட்டு வேறு எந்த காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதில் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியாது, தேவனையும் திருப்திப்படுத்தவே முடியாது. நான் இந்த ஊழியத்திற்கு வந்தபடினாலே அதுக்கப்புறமாக வெளியே வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ஒர்க் பண்ண 3 வருஷம், அதற்கப்புறமாக மேரேஜ் ஆனது. கர்த்தர் என்னை போதகராய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ஆனால் அது எனக்கு என்ன செய்யலை, அப்போ தெரியல, இப்போ தான் அதை யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே வைத்த அழைப்பை பாருங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அடுத்து பார்க்கிறோம், அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவீர்கள். முதலாவதாக அழைப்பை பாருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பு என்ன என்று பார்க்க வேண்டும். பிலிப்பியர் 2:13 வாசிக்கும் போது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ஆமே. அந்த அழைப்பை பாருங்கள். அந்த அழைப்பை பார்க்கும்போது அது எப்படி உண்டாகுமாமா, விருப்பமும் செய்கையும் உண்டாகும். ஆமாம், சின்ன பிள்ளையில் நம்ம பிள்ளைகளை விளையாட சொல்லும்போது அதுக்கெல்லாம் என்ன செய்யும், வீடு கட்டி மற்றது விளையாடும்போது, ஓ இவன் என்ஜினியர் ஆவான்,
அது உடனே அது டாக்டர் மாதிரி இது வைக்கும்போது நான் என்ன சொல்லிடுவோம், ஓ இது டாக்டர் ஆவான், இவன் டாக்டர் ஆகுவான், இவன் இன்ஜினியர் ஆவான் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல தான் கர்த்தர் நாம் சிறு வயதிலேயே நம்முடைய விருப்பத்தையும் செய்கையும் பார்த்து அந்த அழைப்பை வைக்கிறார். அல்லேலூயா. தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பமும் செய்கையும் உண்டாக, அழைப்புக்கேற்ற விருப்பம் உண்டாகணும், அழைப்புக்கேற்ற செய்கை உண்டாகணும். அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருங்கள் என்றால் அந்த அழைப்பை அப்படியே இணைந்திருங்கள், அதிலே செயல்படுங்கள். அழைப்பை விட்டுட்டு வேற எங்கேயும் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அதிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு எப்படி அந்த செய்கையிலே உண்டாயிருக்கும். தேவன் சொல்லுகிறார், நாம் அந்த விருப்பமும் செய்கையும் உண்டாயிருக்கும். எனக்கு விருப்பம் இருந்தது, ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் ஒன்று இருந்தது. ஆனால் நர்சிங்கில் போய் பிஎஸ்சி நர்சிங் சேர்ந்த உடனே அது என்ன செய்யலை, எனக்கு சூட் ஆகலை. காரணம் செய்கை இல்லை. என்னை தூக்கி மெட்டர்னிட்டி வார்டில் அந்த டெலிவரி இதுக்கெல்லாம் போட நான் என்னை செஞ்சுருவேன். அதை பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கு பயந்துட்டு எல்லாரும் டைரி எடுத்துகிட்டு போய் நோட்ஸ் எடுக்க நிற்பாங்க. நான் என்னுடைய டைரி எடுத்து கூட இருக்கிற மிஸ்ட்டை கொடுத்துட்டு வேறு வார்டுக்கு ஓடி போயிடுவேன். அப்போ எனக்கு என்ன இல்லை, அந்த ரத்தத்தை பார்ப்பதற்கோ அந்த இதில் இருப்பதற்கோ விருப்பம் இருக்குது, சேவை செய்யணும்னு விருப்பம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, செய்கை இல்லை. செய்கை என்னிடத்துல இருக்குல்ல. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, அழைப்பு இருந்தால் அந்த அழைப்பின்படி விருப்பமும் செய்கையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. விருப்பம் மட்டுமல்ல, அந்த விருப்பத்தின்படி செய்கை உண்டாயிருக்க வேண்டும். டாக்டராக போக வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அதற்கேற்ற செய்கை இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய மகளை பியூலா நல்லா படிப்பான்ட்டு டாக்டர் ஆக்கணும், எப்படியாவது அந்த சர்வீஸ்லாம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்பினோம். அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்து மூலமாக சில காரியங்களை உணர்த்தினார். ஆனாலும் கேட்காம என்ன செஞ்சோம், கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணால் என்ன செய்யலை, கிடைக்கல. இன்றைக்கி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார், அவளை ஒரு போதகராய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்ன இல்லை, செய்கை இருக்கணும். அழைப்புனா அதுக்கேற்ற பாடு, டாக்டர் ஆகணும்னா அதுக்கேற்ற செய்கை இருக்கணும், அதற்கேற்ற படிப்பு படிக்கணும், அதற்கேற்ற மாதிரி பணம் செலவு பண்ணணும், அதற்கேற்ற மாதிரி ஸ்கூல்களை போய் காலேஜஸை போய் சந்திக்கணும். இவைகளெல்லாம் செய்கை இருந்தால் தான் அழைப்பை விளங்க பண்ண முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுகிறார், அழைப்பிலே இணைந்திருக்க வேண்டும், நிலைத்திருக்க கடவர்கள். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே சரீரத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறபடினாலே சரீரமாகிய சபையிலே கர்த்தர் உங்களை சில விதத்திலே வைத்திருக்கிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. என்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். ஒரே சரீரமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபை என்பது ஒரே சரீரம். அல்லேலூயா. ஒரே சபையாக அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 18 சில வார்த்தைகளை வாசித்து விடுங்கள். தேவன் தமது சித்தத்தின்படி, தேவன் தமது சித்தத்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே. ஆண்டவர் முதல்ல சொல்றாரு, நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரீரம் என்பது தேவனுடைய சபை. தேவனுடைய சபையிலே ஒவ்வொரு அவயங்களை தேவன் வைத்திருக்கிறார். வாசிப்போம். அவையெல்லாம் ஒரே அவயங்களாய் இருந்தாலும், அவையெல்லாம் ஒரே அவயவங்களாய் இருந்தாலும் சரீரம் எங்கே? சரீரம் எங்கே? அவயங்கள் அநேகமாய் இருந்தும், அவயவங்கள் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றே. சரீரம் ஒன்றுதான். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை என்றும், தலையானது கால்களை நோக்கி நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்றும் சொல்லக்கூடாது. சரீர அவயவங்களில் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுகிறவைகளே மிகவும் வேண்டியவைகளாய் இருக்கிறது. மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கு அதிக கனத்தை கொடுக்கிறோம். நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். போதும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் ஒரே சரீரமாய், ஆனால் அந்த சரீரத்திலே பல அவயவங்களாய் இருக்கிறீர்கள். எனவே கண் காலை பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது, கால் கையை பார்த்து நீ எனக்கு வேண்டான்னு சொல்ல முடியாது. இணைஞ்சுதான் இருக்கணும். இணைஞ்சாதான் அது சபை, இணைஞ்சாதான் அது சரீரம். அல்லேலூயா. இல்லை இல்லை, எங்களுக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு நாங்கள் தலையாயிட்டோம், அதனால இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்க தான் அந்த சபையில் இருக்கிறாங்க, நாங்கள் தலையாயிட்டோம், அதனால் தனியாக நாங்கள் போய் ஊழியம் செய்கிறோம், தனியாக போய் அதிலோட சேர்ந்து கொள்கிறோம், இதோட சேர்ந்து கொள்கிறோம், அப்படி நாங்கள் ஊழியம் செய்கிறோம், இப்படி நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னா அது என்ன செய்யாது, சரீரமாக இருக்கவே இருக்காது. தலை மட்டும் தனியாக இருந்தால் அது தலையாகவே இருக்கட்டுமே, அதில் நிறைய இருக்கட்டுமே, மூளையே இருக்கட்டுமே, அது தனியாக இருந்தால் செயல்படுமா?
அது சரீரத்தோடு சேர்ந்து இருந்தால் தான் செயல்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சபையோடு சேர்ந்து தான் ஊழியம் செய்ய வேண்டும், சபையோடு இணைந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தனியே போனால் அது அழைப்பு அல்ல, அது மாம்சீகம், சுய ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அடுத்ததாக அதிலே கிரியை இருக்க வேண்டும். ஒரு டெய்லர் கடையில் டெய்லர் வேலை பார்த்துட்டே இருந்தாராமா. அப்போ அவங்க பையன் பக்கத்துலேருந்து பார்த்துட்டே இருந்தானா. அவர் சிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணாராமா, துணியெல்லாம் கட் பண்ணிவிட்டு சிசரை டக்குன்னு டேபிள் மேலே போட்டாராமா. பிறகு சின்ன குண்டூசி பின்னுகளெல்லாம் எடுத்து அவர் அணிஞ்சிருந்த தொப்பியில் சொருகினாராமா. உடனே பையன் கேட்டானாம்மா, அப்பா சிசர் எவ்வளோ பெருசாக இருக்குது, இதுதான் இதை வச்சு தானே இவ்வளோ நேரம் செஞ்சீங்க, இதை கீழே போட்டுக்கிட்டீங்க, பின்னூசி துணி ஒன்று இருக்குது அதை வச்சு ஒன்றுமே இது வரைக்கும் செய்யலை, அதை எடுத்து தலையில் தொப்பியில் மாட்டிக்கிட்டீங்களே. நம்மனா என்ன சொல்லியிருப்போம், அது பின்னூசி கீழே விழுந்தால் தொலைஞ்சிருப்பா, அதுக்கு தான் தலையில் தொப்பியில் மாட்டுறேன். அவர் அப்படி சொல்லலை. அவர் சொன்னார், அது பெருசாக இருந்தாலும் அதோட வேலை கட் பண்ணி பிரிக்கிற வேலை, இது சிறுசாக இருந்தாலும் இதோட வேலை ஒன்றா சேர்க்கிற வேலை. எனவே இதை நான் மேலே தலையிலே தொப்பிலே வைக்கிறேன், சிசுரையோ கீழே போடுகிறேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பின்னா இருக்கீங்களோ, நீங்கள் சிசராக இருக்கீங்களோ, அது பெருசல்ல. நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க, சபையில் என்ன கிரியை செய்து கொண்டிருக்கிறீர்கள், சபையில் இணைந்து எந்த கர்த்தருக்காக இணைந்து அவருடைய ராஜ்யத்தை கெட்ட எதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதன்படி தான் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கங்கள் உங்கள் மேல் கடந்து வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே கிரியை செய்ய வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்றை கவலையாயிருக்கிறார்கள். காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சரீரம்தான் உயிர்ப்பிக்கப்படும். சரீரமாக இருக்கிறீர்கள். ஏனென்று ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பல பல அவயங்களாக இருக்கிறீர்கள், அந்த அவயங்கள் எல்லாம் இணைந்து செயல்பட வேண்டும், அந்த அவயவங்கள் எல்லாம் பிரிந்து போகக்கூடாது. ரெண்டாவது, அந்த அவயங்களிலே செயல் இருக்கணும். ஹல்லேலூயா. செயல்படணும். சபைக்காக கர்த்தருக்காக ஏதாவது ஒரு கிரியை இருக்கணும். எல்லா அவயங்களுமே நம்முடைய சரீரத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது. அது செயல்படலைங்கிறத எப்போ அறிஞ்சிக்குவோம், எங்கே எப்போ வழி வருதோ அப்போ தான் அதனுடைய மேன்மை என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா. ஆமாம், காலையில் எங்கள் மார்த்தாம்மா இல்லை, அப்போ தான் என்ன செய்யுது, அதனுடைய மேன்மை என்ன செய்யும், தெரியும். அது வரைக்கும் அவங்களுடைய மேன்மை தெரியாது. சுண்டு விரலில் அதனுடைய மேன்மையே தெரியாது. அதில் ஏதாவது அட்டி படும்போது தான், அது வலிக்கும் போது தான் அதனுடைய மேன்மை தெரியும். ஹல்லேலூயா. அதனால தான் அடிக்கடி ஆண்டவர் ஏதாவது ஒன்று சரீர அவயவங்களுக்கு லைட்டாக ஒன்று கொடுத்து என்ன செய்கிறாரு, அதனுடைய மேன்மையை சபைக்கு தெரியும்படியாக, சரீரத்துக்கு தெரியும்படியாக கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது வேதனை வர்றது என்னது தான், நீங்கள் சுண்டு விரலாகவே இருக்கலாமே, சபைக்கு நீங்கள் பெரிய தலையாகவே இருக்கலாமே, வலி வரும்போது தான் அதனுடைய மேன்மை தெரியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கு வலி வந்ததுன்னா உன்னுடைய மேன்மை தெரிய போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நீ வலியோடு இருக்கியா, நீ வேதனையோடு இருக்கியா, உன்னுடைய மேன்மையை கர்த்தர் தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதுக்காகத்தான் உனக்கு இந்த வலியை ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார், அதற்காகத்தான் இந்த வேதனையை அனுமதிச்சிருக்கிறார். உனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, அந்த மேன்மையை தெரியப்படுத்துவதற்காகவே கர்த்தர் இந்த வலியை உன்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் எதற்கு நம்முடைய சரீரங்களை வைத்திருக்கிறார், உயிரோடு கூட எழுந்திருப்போம். மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால், மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்துவும் நாம் எல்லாரும் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே இருக்காது. இயேசு கிறிஸ்து வரப்போறாராமா, எக்காலம் துணிக்க போதாமா, அது எப்படி செத்தவங்க அவங்க மட்டும் எந்திப்பாங்களாமா, மற்றவங்க எல்லாம் கிடப்பாங்களாமா, அது எப்படி அப்படின்னு சுய ஞானத்தினால சிந்திச்சுட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டவர் சொல்கிறாரு, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் கிடையாது. நம்ம எழுந்திருக்க மாட்டோம், எக்கால சத்தம் தொனிக்காது, நம்ம உயிரோடு எந்திக்க மாட்டோம்னா இயேசுவும் உயிரோடு என்ன செய்யலை, எழுந்திக்கலை. இயேசு உயிரோடு எழுந்திருப்பதனால தானே நாம் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு ஜீவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து மட்டும் இருந்தாரானால் நாம் கிறிஸ்தவர்களாக ஆயிருக்க முடியாது. இயேசு மரித்தது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். ஆனபடினாலே நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் இதை ஆமோதிக்கிறீர்கள்?
இயேசு உயிரோடு கூட இருக்கிறபடி ஆனபடினாலே இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழும்பினாரானால் நாமும் உயிரோடு கூட எழும்புவது நிச்சயம். அல்லேலூயா. எக்காலம் துணிக்கும். வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 1 கொரிந்தியர் 15:23 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அவருடைய வருகையிலே அவர் எல்லாரும் மரித்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது இந்த சரீரங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். சபை உயிர்ப்பிக்கப்படணும். அதுதான் தேவனுடைய வாஞ்சை. நீங்கள் செத்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. ஏதோ வந்துட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், எழுப்புதல் அடைய வேண்டும், ஜெப வீரர்களாக எழும்ப வேண்டும், ஆத்தும வீரர்களாக எழும்ப வேண்டும், கர்த்தருக்காக எழுப்புதல் அடைகிற எழுப்புதல்களின் வீராங்கனைகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அவர் சொல்லுகிறார், எக்காலம் துணிக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஆமென். நாம் கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படுவோம். கனமே இல்லை, ஆனால் விதைக்கப்படுவோம். ஆனால் எந்திக்கும் போது எப்படி எந்திப்போம்? கனமுள்ளதா எந்திப்போம். ஹல்லேலூயா. யாருமே உங்களை மதிக்கப்படலையா? ஐயோ, சாகுவரே நான் மதிக்கலையா? பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. அப்பொழுது நீங்கள் மதிப்புள்ளவர்களாய் கனமுள்ளவர்களாய் எழுந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. பலவீனமாக இருக்கிறதே, நீங்கள் மரித்தாலும் உயிரோடு எழுந்திருக்கும் போது பலமுள்ளதாக எழுந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. மகிமை உள்ளதாக எழுந்திருப்பீர்கள். உங்களுடைய சரீரம் கர்த்தருடைய கால சத்தத்துக்கு ஆயத்தமாகணும். இது இஸ்ரவேலின் போர், இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது? இயேசு சீக்கிரமாய் வாசற்படியிலே வந்து விட்டார். இயேசு இதோ எழுந்தருளி விட்டார் தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு. இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே கர்த்தர் அவருடைய எக்கால சத்தத்தை தொனிக்கப் போகிறார். அதற்கு எல்லாரும் நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அழைப்பு பெருசு. நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? உயிரோடு கூட எழும்பும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய்? செத்தவர்களாய் உலகத்தில் ஜீவிக்க அல்ல, எழுப்புதலின் வீராங்கனையாய் நீ ஜீவிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். இதோ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்க வேண்டும். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி, என் மேல் வைத்த அழைப்புக்காய் ஸ்தோத்திரம், என் மேல் வைத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உன்னுடைய அழைத்த அழைப்பை பாரு மகளே. உன்னை கர்த்தர் எதற்காக அழைத்து இருக்கிறார்? அவர் சொல்லுகிறார், அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதது. மலைகளே விலகினாலும் பரவாயில்லை, பர்வதங்களே பெயர்ந்தாலும் பரவாயில்லை. என் மகளே, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலைபெயராமலும் இருக்கு. நான் அழைத்த அழைப்பு அது மாறாதது. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு
வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.